भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। ஹாரா தியானம், ஆத்ம சுத்ரா தியானம் பண்ணுறேன்ல, அதில் ஹாரா தியானம்லாம் பண்ணும்போது ரொம்ப நேரம் என்னால் அது கவனிக்க முடியல. தூங்கிறேன், அப்படியே தூங்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட என்னால் அதை ஃபுல்லாக பண்ண முடியல குருஜி. கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு நான் அதை சுவாசத்தை இது பண்ணுறேன், அதை நல்லா ஃபீல் பண்ணுறேன். அது எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போகும்போதே உடனே எனக்கு ஹீல் ஆகுது. அந்த அந்த இடத்துல ஈஸியாக என்னால் பண்ண முடியுது. பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் கூட பண்ண முடியல. அப்படியே பயங்கர டீப் ஸ்லீப். அது ஃபுல்லாக என்னால் பண்ண முடியல குருஜி. அது எதுக்காகன்னு சொல்லுங்கள். ஆனால் அது ஆனால் பீஸ்ஃபுல்லாக நல்லா தூங்கிடுறேன், நல்லா இருக்குது. சூரிய தினமும் பண்ணும்போது ரொம்ப அது பார்த்துட்டு பண்ணும்போது ரொம்ப உடம்புலாம் அப்படி ஒரு மாதிரி ஹீட்டு ஏறுற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த தியானம். இது அதேமாதிரி டீ தியானம், ஜெயின் டீ தியானம்லாம் பண்ணும்போது எப்படின்னா, முந்தி வாட்டர் குடிப்பேன், ஹாட் வாட்டர் குடிப்பேன். பட் ஆனால் அது உள்ள வரைக்கும் அடிவயிறு வரைக்கும் போகிறத ஃபீல் பண்ணுவேன். இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வெயிட்டெல்லாம் நோட் பண்ணுறேன், ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுறேன். ரொம்ப எவ்வளோ வெயிட் இருக்குது, தண்ணி குடிக்க குடிக்க எவ்வளோ வெயிட்டு கம்மியாகுது, அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறேன் குருஜி. விழிப்பாக பண்ணுறேன். அந்த இது இருக்குது இப்போது. ரொம்ப விழிப்பாக பண்ணுற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் ஹாரா தியானம். ஹாரா தியானமும் நல்ல தூக்கம் வர்றதுக்காக சுறுசுறுப்பு வரும். ரெண்டுமே பண்ணும். காலையில் செஞ்சிங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும், மாலையில் செஞ்சிங்கன்னா தூக்கம் வரும். ஸோ தூக்கம் வரும், இரவு நேரத்தில் ஹாரா தியானம் செய்யலாம். அது ரெண்டும் அந்த மாதிரி சூரியன் அஸ்தமனமோ தூக்கத்தையும், சூரியன் உதயமாகும் போது சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடிய அருமையான தியானம் ஹாரா தியானம். என்ன புண்ணியம் செய்தேனோ